सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। 18/1/1980 அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி, இரண்டாவது பாகம். இனிமையான தாதி பாப் தாதாவின் எதிரில் வந்து அமர்ந்தார். இன்று வதனத்தில் அனைத்து குழந்தைகளும் மிக அன்போடு வந்து சேர்ந்து விட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய சக்திசாலியான நாளை கொண்டாடுவதற்காக, சேவைக்காக வெளியிடங்களில் சென்ற உயர்ந்த ஆத்மாக்களும் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய ஆன்மீக உரையாடலும் மிக நன்றாக இருந்தது. அவர்கள் தன்னுடைய உலக சேவையின் அதிசயமான பங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். வேறு உடல் மூலமாக உலக சேவைக்கான ஆன்மீக ரகசியம் நிரம்பிய பங்கு எது என்று பாப்தாதா கூறிக்கொண்டிருந்தார். உலகின் பதித்த பாவனி சரஸ்வதி நதியின் வர்ணனையே குப்தமாக சேவாதாரி கங்கை மற்றும் யமுனை வெளிப்படையாக பிரசித்தி ஆகியிருக்கின்றன. ஆனால் சரஸ்வதியின் சேவையை குப்த ரூபத்திலும் காண்பித்திருக்கிறார்கள். மேலும் வெளிப்பட்ட ரூபத்தில் வீணை வாசிப்பது போன்று நினைவார்த்த ரூபம் உருவாகி இருக்கிறது. மேலும் குப்த ரூபத்தில் குப்த நதியின் ரூபத்திலும் நினைவு சின்னம் இருக்கின்றது. இரண்டு பங்குகளுமே அதிசயமானது. ஜென்மம் மூலமாக சேவையின் பங்கிற்கான சம்பந்தம் இருக்கிறது. எங்கு வெற்றியோ அங்கு ஜென்மம். சில ராஜ்யத்தில் வெற்றி இல்லை, ஆனால் ஜென்மம் மூலமாக விகாரங்கள் மேல் வெற்றியாகி விடுகிறது. எங்கு ஜென்மமோ அங்கு வெற்றி இருக்கின்றது. எங்கு வெற்றியோ அங்கு ஜென்மம் என்று அப்படி கிடையாது. என்னென்ன கொஞ்சம் வர்ணனை இருக்கின்றனவோ அவை நடைமுறையில் பங்காக இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது இந்த விசேஷ சேவா நேரத்தில் மற்றும் சாக்கார சேவாதாரிகளின் சேவையின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எப்பொழுதும் சாக்கார சேவையின் பங்கு முடிவடைகின்றதோ அப்போதுதான் புதிய ராஜ்யத்தின் கொடுக்கல் வாங்கலின் அதிசயமான பங்கின் தொடக்கமாக இருக்கும். அப்படி அனைவரையும் விட முன்பாக சென்றிருக்கும் அட்வான்ஸ் பார்ட்டி குரூப், அதிலேயும் யார் பெயர் பெற்ற ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய குழு மிகவும் உறுதியாக இருக்கின்றது. உயர்ந்த ஜென்மம் முதல் ஜென்மத்தை கொடுப்பதற்காக நிலத்தை தயார் செய்வதற்கான அதிசயமான பங்கு இந்த ஆத்மாக்கள் மூலமாக அதிவேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு விநாசம் செய்பவர்கள் பொத்தானை அழுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல தெய்வீக ஜென்மம் மூலமாக ஸ்தாபனை செய்விப்பதற்காக பொறுப்பாளராக இருக்கும் முன்னதாகவே செய்யும் சேவையின் பார்ட்டி டச்சிங் செய்வதற்காக, செய்தி கொடுப்பதற்காக, பிரத்யட்சம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை சம்பந்தத்தின் அன்புடன் பிரத்யட்சம் செய்வோம். இதுவும் விசித்திர கதைகளின் ரூபத்தில் ஸ்தாபனையின் போது ஜென்மத்தின் பங்கு அடங்கி இருக்கிறது. முதலில் கிருஷ்ணன், பின்னால் ராதை வருவார்கள் இல்லையா? ஜென்மஸ்தானம் மற்றும் அவருடைய நினைவு இரண்டின் சம்பூர்ண காரியத்தை முடித்துவிட்டு அதற்கு பின்னால் ராதாவின் பிறவி ஏற்படும். எனவே அவர் பெரியவராக மற்றும் இவர் சிறியவராக ஆகிவிடுவார். எப்படி இங்கேயும் சேவையின் களத்தில் முதலில் ஜெகத்தம்பா நிலத்தை தயார் செய்வதற்காக சென்றார். அதன் பிறகு தந்தை சென்றார். அந்த மாதிரி ஜெகத்தம்பா மற்றும் நெருக்கமான குழந்தை விஸ்வகிஷோர் துணையாக இருந்தார். அனைத்தையும் எதிர்கொள்பவராக இருந்தார். மைதானத்தில் முன்னுக்கு சேவையில் வருபவர்கள் இருந்தார்கள். அதே போலவே வேறு ரூபத்தில் காரியத்தில் சமஸ்காரம். அதுவேதான் இருவருமே ஸ்தாபனையில் ஆரம்ப கதையில் ஹீரோ பங்கு செய்வார்கள். கற்ப மாளிகையை தயார் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். கற்ப மாளிகையை தயார் செய்வித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கேயும் காரிய நடவடிக்கையில்
பொறுப்பாளராக இருவர்கள் இருந்தார்கள். அப்படி இந்த மாளிகை தயார் செய்பவரும் அந்த மாதிரி சக்திசாலி. அங்கு உங்கள் அனைவரில் யார் விசேஷமாக அஷ்டரத்னமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாளிகை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தயாராகிவிடுமோ அப்பொழுதுதான் ஆத்மாக்கள் அங்கே செல்வார்கள் இல்லையா? அப்படி இப்பொழுது தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையான மாளிகை தயார் செய்ய வேண்டும் என்பது எவ்வளவு உயர்ந்த காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த காரியத்தை செய்ய முடியும் அளவிற்கு அந்த மாதிரியான சக்திசாலியான ஆத்மாக்கள் வேண்டும். அப்படி இப்படி இருப்பவர்கள் செய்ய முடியாது. அவர்களும் எந்த தேதிக்குள் மாளிகையை தயார் செய்ய வேண்டும் என்று தேதியை கூறுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களோ சாக்கார சேவையின் பங்கு எப்பொழுது முடிவடைகின்றது அப்போதுதான் எங்களுடைய காரியத்தின் தொடக்கம் ஆரம்பமாகும். இவர்களுடைய முடிவு எங்களுடைய தொடக்கம் முதல் முடிவு ஏற்படும். அப்பொழுதுதான் தொடக்கம் ஏற்படும். அப்படியானால் சேவை பங்கின் முடிவு தேதி எது? அதே தேதி பிறகு ராஜ்யத்தின் ஆரம்ப தேதியாக இருக்கும். அவளுடைய ஆன்மீக உரையாடலை கேட்டீர்களா? பொதுவாக அனைத்து ஆத்மாக்களும் வெளிப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் குரூப்புகள் இருந்தார்கள். சேவைக்கு தகுதியான குழந்தைகளை பார்த்து பாபா கூறினார், சேவைக்கான திட்டத்தையோ அனைவரும் மிக நன்றாக தயாரித்திருக்கிறீர்கள். ஆனால் அனைத்து சேவை திட்டங்களும் எப்பொழுது வெற்றி அடையும் என்றால், எப்பொழுது பொறுப்பாளராக இருப்பவர் விசேஷமாக 3 விஷயங்களின் கவனம் கொடுக்கின்றாரோ அப்போதுதான். ஒன்று, எந்த ஆத்மாவிடம் என்ன விசேஷம் இருக்கின்றதோ அந்த விசேஷத்திற்கு மதிப்பு கொடுத்து அவரின் எதிரில் ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவது. அதற்கான பொறுப்பாளராக இருப்பவர் கலைப்பற்ற சேவாதாரியாக வேண்டும். தன்னுடைய சேவை நிலையத்தில் மேலும் தொடர்பில் இருக்கும் வேறு சேவை நிலையம் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றின் சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கி வைக்க வேண்டும். அதன் மூலம் தன்னுடைய மற்றும் வரும் ஆத்மாக்களில் யார் புதியவர்களாக வருகின்றார்களோ அவர்களுக்கு சுலபமாக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் சூழல் நன்கு நிலத்தை தயாரிக்கின்றது. எனவே சேவை நிலையத்தின் சூழ்நிலை ஆன்மீகமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் சேவை நிலையத்தில் வருகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய குடும்ப விவகாரத்தின் பிரச்சனைகளோடு வருகிறார்கள். குடும்ப சூழ்நிலையால் மூலம் களைப்படைந்தவராக இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு அதிகப்படியான உதவியின் அவசியம் தேவை. அவர்களுக்கு ஆன்மீக சூழ்நிலையின் சகயோகம் கொடுத்து அவர்களை சுலபமாக முயற்சி செய்பவராக ஆக்க வேண்டும். எப்படி குளிர்சாதன பெட்டி இருக்கிறது என்றால் சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. குளிர்காலத்தில் ஒருவேளை வெப்பமான ஸ்தானம் கிடைத்து விடுகிறது என்றால் அதற்குள் சென்ற உடனேயே சௌகரியமான நிலையை உணருவார்கள். இதே முறையில் ஆன்மீகத்தின் ஆதாரத்தில் சேவை நிலையத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க வேண்டும். அதன் மூலம் இந்த காரியம் சுலபமாகவே முன்னேற்றம் அடைவதற்கான இடம் என்று அனுபவம் செய்யட்டும். இந்த இடம் சுலபமாகவே முன்னேற்றம் அடைவதற்கான இடம் என்ற அனுபவம் செய்யட்டும். எனவே சேவை நிலையத்திற்குள் வருகிறார்கள் என்றால் வந்த உடனேயே வெளி உலகத்தில் மற்றும் சேவை நிலையத்தின் வித்தியாசத்தை அவர்கள் உணரட்டும். அதன் மூலம் அவர்கள் இயல்பாகவே ஈர்க்கப்பட வேண்டும். பிராமண பரிவாரத்தின் விசேஷம் அநேகர் இருந்த போதிலும் ஒன்றாக இருப்பது. அப்படி ஒவ்வொரு சேவை நிலையத்தின் என்ன அலைகளும் அந்த வேண்டும் மாதிரி இருக்க வேண்டும். அதன் மூலம் இவர்கள் ஆவார்கள் இல்லை, ஆனால் ஒருவர் என்று அனைவருமே உணர வேண்டும். அநேகர்கள் இல்லை, ஆனால் ஒருவர் என்று அனைவருமே உணர வேண்டும். ஒற்றுமையின் என்ன அலைகள் முழு உலகில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும். இந்த விசேஷ கவனம் கொடுத்து வேற்றுமையை அகற்றி ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். இந்த புது வருடத்தில் விசேஷமாக இந்த 3 விஷயங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். கேட்பது மற்றும் கூறுவதோ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் இந்த 3 விஷயங்களையும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். சேவாதாரி தனக்காக அன்றி சேவைக்காகத்தான் இருக்கின்றார். தன்னுடைய அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணம் செய்பவர். எப்படி சாக்கார பாபா சேவையில் எலும்புகளையும் அர்ப்பணம் செய்தார் தான் இல்லையா? அதே போல ஒவ்வொரு கர்ம இந்திரியம் மூலமாக எப்பொழுதும் சேவை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வாய் மூலமாகவும் சேவை, கண்கள் மூலமாகவும் சேவை, அப்படி சேவையே சேவை என்றிருக்க வேண்டும். நீங்கள் அனைவருமே அந்த மாதிரியான சேவாதாரிகள் தான் இல்லையா?
திட்டத்தை நன்றாக தயாரித்திருக்கிறீர்கள். இப்போது நடைமுறையில் பட்டியல் வரும். எப்படி திட்டத்தின் கோப்பு வந்துவிட்டது, அதே போல திட்டத்தின் முடிவுகளும் வரும். நல்லது. அனைவரும் 108 மாலையில் வருபவர்கள் தான் இல்லையா? அனைத்தும் தானாகவே அறிவிப்பாகிவிடும். தன்னுடைய இருக்கையை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய எண்ணை அறிவிப்பார்கள். சேவையின் இருக்கையை எண்ணை அறிவிப்பார்கள். சேவை மைக்காக உருவாகும். வாயின் மைக் அறிவிப்பு செய்யாது. நல்லது. ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।